கிறிஸ்துமஸ் விழா நடத்தணும். தற்கொலை விஜய் தலைவனே தற்கொலை என்ன தொண்டை எப்படி இருப்பான், அதெல்லாம் விசில் அடிக்கிறோம். அங்கேயும் போய் கத்துறான், டிவிக்கே டிவிக்கே டிவிக்கே. இங்க பெரிய கரிய பூசினான், ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சுனாங்க. இந்தியாவிலே பெண்கள் பாதுகாப்பா இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே பெண்கள் பாதுகாப்பா இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே ஒரு மாநில மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. பார்த்தா விஜய்க்கு மூஞ்சில ஒரு பாதிரியார் மட்டும் நீ தான் முதலமைச்சர் வாழ்த்துறாரு. அது இல்லாம அந்த பாதிரியாரு கீழே இருக்கிற செங்கோட்டையனை வாழ்த்துறாரு. இது அது அப்போ ஒரு பாதிரியார் பார்க்குற வேலையே இது. ஒரு தாவேக்கா செயலர் கூட்டம் நடத்தி அது கிறிஸ்துமஸ் விழான்றான். அவனுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி பேசினார் நவாபு. அவனுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி பேசினார். 2026 உன் தேர்தலுடைய வெற்றி சூன்யம் பூஜ்யம்டா. இந்த கூலிக்கு மாரடிக்கிறவனுங்கோ, இந்த சண்டை விடுறவங்க, இந்த பிலிக்ஸ் ஒருத்தருப்பான், ரெட் பிக்ஸ் சேனல், அவங்க ஒரு பொறம்போக்கு பையன், பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்கான மாதிரியே இருப்பான். டாஸ்மாக் கடை முன்னால பிச்சை எடுப்பான், பிச்சை எடுத்து 90 குவார்டர் குடிப்பான். அதே மாதிரி இருப்பான் பிலிக்ஸ் ஒருத்தன். இந்த வீரப்பன் கூட காட்டுல சுத்தி இருந்த ஒரு முகிலன் ஒருத்தவங்க, அவன் உலகமாக பிராட். அவன் மைச்சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, கிறிஸ்துமஸ் விழா நடத்தணும். தற்கொலை விஜய் கிறிஸ்துமஸ் விழா நடத்தட்டும். மகிழ்ச்சி, சந்தோஷம், சந்தோஷம் நடத்தட்டும். அதுலயும் அரசியல் பண்ணணும். தமிழக வெத்துவெட்டு கழக தலைவர் தற்கொலை, இந்த பொம்பளை பொறுக்கிய குடிகாரன், ரத்தங்களுக்கு சோறு போடாதவன், பொண்டாட்டி துரத்திட்டவன், புள்ளையும் பொண்ணையும் ஊட்டுட்டு துரத்திட்டு உல்லாசமா குடியும் கொடுத்த நமக்கிறான் விஜய். தற்கொலை விஜய், தமிழக வெத்துவெட்டு கழக விஜய், அந்த வெத்துவெட்டு பையன் கிறிஸ்துமஸ் விழா நடத்தணும். அதுலயும் அரசியல் பேசணும். விழா பார்த்திருப்பீங்க. அது ஒரு பாதிரியாரை உன்னை அப்படியே பாராட்டுறாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ முதலமைச்சரா வருவ. அது ஒரு கிறிஸ்துமஸ் விழா தானே, அது அரசியல் விழாவாது. அது அரசியல் விழா தான். உள்ளதான் தற்கொலைங்க. தலைவனே தற்கொலை என்ன தொண்டை எப்படி இருப்பான், அதெல்லாம் விசில் அடிக்கிறோம். அங்கேயும் போய் கத்துறான், டிவிக்கே 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 தளபதி தளபதி தளபதி. கிறிஸ்துமஸ் விழா இது நடந்த கூத்து. அங்க ஒரு பாதிரியார் பேசுறாரு. இவனை அப்படியே எல்லாரும் நல்லா பேசுனாங்க. நான் நிகழ்ச்சி முழுக்க பார்த்தேன் லைவ்ல. ஒரு பாதிரியார் நீ முதலமைச்சரா வருவ அப்படின்னு அங்க வாழ்க்கை அந்த பாதிரியார் விட்டு பேச வைக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்க பெரிய கரிய பூசினா ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சுங்க. பெரிய சம்பவம் என்னன்னா, நம்ம ஆற்காடு நவாப், அதுதான் இந்த பதிவு. ஆற்காடு நவாப் இளவரசர் இருக்காருன்னு அவர் அதுல பேசினார். ரொம்ப டீசெண்டா பேசினார். மன்னர் பரம்பரை இல்ல, இந்த நாட்டையே ஆச்சு. நவாப்னா யாரு? அவங்க ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால நவாப் தான் இங்கிலீஷ்காரன் நம்ம நாட்டை எழுதி கொடுத்துட்டாங்க. இங்க இருக்கிற ஆற்காடு நவாப் இவங்க நம்மள ஆட்சி பண்ணாங்க. ஆற்காடு நவாப் வரலாறு சொல்லணும்னா, 100க்கும் மேற்பட்ட இந்து கோயில்கள் கட்டுவதற்கு இடம் கொடுத்தாங்க. கோயில் கட்டுறதுக்கு பணம் கொடுத்தாங்க. ஆற்காடு நவாப் கொடுத்தாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவ கோயில் கட்டுறதுக்கு இடம் கொடுத்து கோயில் கட்டுறதுக்கு பணம் கொடுத்தாங்க. ஆற்காடு நவாப் இருக்காங்க, அவங்களுடைய மூதாதைகள் இந்து கோயில் கட்டுறதுக்கு அவங்க உதவி பண்ணாங்க. கிறிஸ்தவரோட கோயில் கட்டுறதுக்கு உதவி பண்ணாங்க. இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் பிரச்சனை இல்லாத மாதிரி அந்த நவாபுடைய ஆட்சி இருந்துச்சு. அந்த வாரிசுல வந்த இளவரசர் தான் இன்னைக்கு விஜயனுடைய மேடையில விஜய் உட்காரச்சுன்னு அவர் அந்த கிறிஸ்துமஸ் விழால பேசுறாங்க. அவ்வளவு அழகா பேசுறாங்க. அவர் சொன்னாரு, இந்தியாவிலே பெண்கள் பாதுகாப்பா இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே பெண்கள் பாதுகாப்பா இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. சட்ட ஒழுங்கு ஒழுங்கா இருக்கிற, சட்ட ஒழுங்கு சீரா இருக்கிறது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது. சட்ட ஒழுங்கு ஒழுங்கா இருக்கிற, சட்ட ஒழுங்கு சீரா இருக்கிற, அமைதி பூங்காவனமாக இருக்கிற ஒரு நாடு தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல மத பிரச்சனை கிடையாது. எல்லா மதத்தினரும் ஒற்றுமையா இருக்கிறோம். இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் நம்ம எல்லாமே ஒற்றுமையா இருக்கிறோம். இங்க மத பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல தமிழக மக்கள், இந்தியாவிலே ஒரு மாநில மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. எந்த பிரச்சனை இல்லாம எல்லாம் அண்ணன் தம்பியா இருந்தனு ஒரு முன்னோடியான மாநிலமாக நம் தமிழ்நாடு திகழ்கிறது. இந்த தமிழகத்தில் நாம் எல்லாம் வாழுவதிலே எனக்கு மெத்தட்ட மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பார்த்தா விஜய்க்கு மூஞ்சில ஈயாடல. விஜய்க்கு மூஞ்சில ஈயாடல. என்னடா இது, நம்ம ஒரு பாதிரியாரை விட்டு நீதான் முதலமைச்சர்னு பேச வச்சிட்டோம். எல்லாரும் நம்மள வாழ்த்தி பேசுறாங்க. அவங்க ஒரு ஜெனரலா பேசுறாங்க, எல்லாம் பாதிரியாரு.
கடைசியா பேசும்போது அவன் கூப்பிட்டு இருக்கான், விஜய் கூப்பிட்டு இருக்கான். அவன் 2 வார்த்தை பேசணும். இல்ல பிரம்மகுமாரியில ஒரு அம்மா பேசுனாங்க, எல்லாம் பேசினாங்க. ஒரு ஒரு பாதிரியார் மட்டும் நீ தான் முதலமைச்சர் வாழ்த்துறாரு. அது இல்லாம அந்த பாதிரியாரு கீழே இருக்கிற செங்கோட்டையனை வாழ்த்துறாரு. இது அது அப்போ ஒரு பாதிரியார் பார்க்குற வேலையே இது. செங்கோட்டையனை புரட்சி தளபதினு சொன்னாரு செங்கோட்டையன். செங்கோட்டையன் வந்திருக்கிறாரு. டிவி கேக்கு நல்ல நேரம். ஆதவ அர்ஜுனா அந்த மைய திடல அடைச்சிட்டு இருக்கிறவன். இவங்க பேர் அந்த பரோட்டா கடை மாஸ்டர் புஷி ஆனந்தன். இவங்க பேர்லாம் அந்த பாதிரியார் அந்த விழால பேசுறாங்க. எல்லாம் விசில் அடிக்கிறான் அந்த தாவேக்கா துண்டு போட்டுன்னு. ஒரு தாவேக்கா செயலர் கூட்டம் நடத்தி அதை கிறிஸ்துமஸ் விழான்றான். அதுல இவர் நல்லா பேசினார். யாரு? ஆர்காட் நவாப் நல்லா பேசினார். செருப்பட்டி விஜய்க்கு மூஞ்சி ஆடல. ஏன்னா சொன்னது சாதாரண ஆள் கிடையாது. ஆர்காட் நவாப் சொன்னார். சொன்னது ஆர்காட் நவாப் இளவரசர். இப்ப அவர்தான் நவாப் மாதிரி கணக்கு. அவரு சொன்னார் அந்த விழால இயேசுநாதர் கடவுள் இயேசு பிரேஸ் தி லார்ட் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ். சோ இயேசு முடிவு பண்ணிட்டார் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி தான் தொடரணும். இயேசு பேச வச்சார் நவாப. கடவுள் இயேசு நவாப பேச வச்சார். சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குது, பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க, இங்க திருட்டு பயம் கிடையாது, இங்க எந்த மத பிரச்சனை இல்லை, எல்லா மதத்தின ஒற்றுமையா இருக்கிறாங்க, சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறோம் தமிழ்நாட்டுல. அப்படி திராவிட மாடல் அரசு, அப்படி ஒரு முதலமைச்சர் தலைவர் தளபதி, துணை முதலமைச்சர் உதயநிதினு இயேசுநாதர் நவாப பேச வச்சார் அந்த விழா. அதுல கரிய பூசிக்கணும். அதுல இவன் பேசுறான் விஜய், கதை சொல்றான். அந்த பைபிள் ஒரு கதை வருதுன்றான். பைபிள் வர்றது கதையும், அது ஒரு பொன்மொழிகள். ஆல் ஆர் த கோல்டன் வேர்ட்ஸ், கோல்டன் சென்டென்சஸ். கடவுளே பேசுற மாதிரி பைபிள் படி அது ஒரு கதை வரும். அந்த சகோதரர்கள்லாம் சேர்ந்து ஒரு சகோதரனை கிணத்துல தேடிடுவாங்க, அவனை பொண்ணு பொண்ணுன்னு. அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு மீண்டும் மேல வந்துட்டு இந்த நாட்டுக்கே தலைவனா வருவான். துரோகிகளை யாருன்னு அடையாளம் தெரிஞ்சுக்குவான். நாட்டுக்கே தலைவனா வந்து அந்த துரோகிகளுக்கும் நல்லது பண்ணுவான், நாட்டு மக்களுக்கும் நல்லது பண்ணுவான். புரிஞ்சுக்கிங்க நான் சொல்றது, கான்பிடண்டா இருங்கன்னு இப்படி மொத்தம் கொடுக்குறான். அதாவது நம்ம எல்லாம் அவனை கிணத்துல தண்டுமா, இவன் மேலே ஏறி வந்து இவன் நாட்டுக்கு முதலமைச்சர் ஆடுவானா, நம்ம எல்லாம் துரோகிங்களாம், எதிரிங்களாம், சகோதரர்களாம், நமக்கு இவன் நல்லது பண்ணுவானா. கிறிஸ்துமஸ் விழாலே அவன் பேசுறான். அவனுக்கு செருப்பு அடி கொடுக்குற மாதிரி பேசினார் நவாப். நவாபு அவனுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி பேசினார். நல்லாட்சி நடக்குது. எனவே கிறிஸ்துமஸ் விழாலேயே உன் அரசியலுக்கு 2026ல உன் தேர்தலுடைய வெற்றி சூன்யம், பூஜ்யம்டா. ஆர்காட் நவாப் வெற்றி செஞ்சார். இனி தொடர்ந்து இதெல்லாம் நடக்கும். விஜய் சொல்ற அவனுக்கு என்ன ஆகுது? கிறிஸ்துமஸ் விழா முடிச்சுட்டு நேரா பனையூருக்குள்ள போயிருப்பான். தண்ணியை போட்டு பொண்ணுகளை கட்டி குச்சின்னு பார்த்துட்டு இருப்பான். இப்ப அவங்க கட்சியில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போய் சேர்றாங்க. இந்த கூலிக்கு மாரடிக்கிறவனுங்க, இந்த சண்டை போடுறவங்க, இந்த பிலிக்ஸ்னு ஒருத்தருப்பான், ரெட் பிக்ஸ் சேனல் பிலிக்ஸ்னு, அவன் ஒரு புறம்போக்கு பையன். இது முடியும் தாடியும் விட்டுன்னு பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்கான மாதிரியே இருப்பான். டாஸ்மாக் கடை முன்னால பிச்சை எடுப்பான்பா. பிச்சை எடுத்து 90 குவார்டர் குடிப்பான். அதே மாதிரி இருப்பான் பிலிக்ஸ்னு ஒருத்தன். அவன் வந்து அகில இந்தியா ஊடகத்தோட செய்தி தொடர்பாளர். அவன் போய் இன்னைக்கு விஜய் கட்சியில சேர்ந்தான். இந்த வீரப்பன் கூட காட்டுல சுத்தி இருந்த ஒரு முகிலன் ஒருத்தவங்க, அவன் உலகமாக பிராட். அவன் விஜய் கிட்டே சேர்ந்தான். அவன் 4 பேர் சேர்ந்தா பெரிய பெரிய தலைவருங்க எல்லாம் இந்த யூடியூப் கவர் பண்றாங்க. இவரு யூடியூப் கவர் பண்றாரு. இப்படி ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தி அங்க ஆர்காட் நவாப் சிறப்பா பேசினாரு. விஜய்க்கு செருப்படி. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.